इंडिया की जान है, रिलायंस इंडिया की जान है, रिलायंस इंडिया की जान है, रिलायंस इंडिया की जान है। ஜியோ இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு மந்திர சொல்லா மாறியிருக்கு. தொலைத்தொடர்பு துறையில நேற்று கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் ஒட்டுமொத்த தொலைத்தொடர்பு துறையே ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் இடம்பெற்றிருந்த சிறப்பு அம்சங்கள் தொடர்பாக இன்னும் அரை மணி நேரத்தை ஒரு சிறப்பு தொகுப்பா பார்க்க போறோம். நேற்று நடைபெற்ற 40வது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் இடம்பெற்றிருந்த மிக முக்கியமான அறிவிப்பு, இலவசமாக 4G போன் 1500 ரூபாய் டெபாசிட், அது ரீஃபண்டபிள் அப்படின்ற நிறைய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஆச்சரியம் அளிக்கக்கூடிய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அதோடைய முழு சாராம்சத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். ரிலையன்ஸ் நிறுவனத்தின் 40வது ஆண்டு பொதுக்கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தனது தந்தை திருபாய் அம்பானியை நினைவு கூர்ந்த முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் குழுமத்தின் வெற்றிக்கு அவர் அளித்த பங்களிப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்தார். அப்போது அங்கிருந்த திருபாய் அம்பானியின் மனைவி கோகிலாபென் கண் கலங்கினார். ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஜியோ சேவை மூலம் வாடிக்கையாளர்களுக்கு அளித்து வரும் சலுகைகளை அவர் அடுக்கினார். பின்னர் அவரின் மகன் ஆகாஷ் அம்பானியும் மகள் இஷா அம்பானியும் அறிமுகப்படுத்தினர். It is our great honor to introduce to you the Jio phone today. The Jio phone may look familiar, and this is intentional. It is designed. Show Bahubali 2 trailer on Jio Cinema. राजमाता शिवगामी देवी को साक्षी मानकर அனைவரால் எதிர்பார்க்கப்பட்ட ஜியோ போனை அறிமுகப்படுத்திய முகேஷ் அம்பானி இந்த போன் முற்றிலும் விலையின்றி வழங்கப்படும் என அறிவித்தார். Jio phone will be available to all Indians for an effective price of ₹0. இந்த சலுகையை தவறாக பயன்படுத்த வாய்ப்பிருப்பதால் டெபாசிட் தொகையாக 1500 ரூபாய் வசூலிக்கப்படும் என்றும் முகேஷ் அம்பானி கூறினார். இந்த தொகை 3 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். Anything free can be potentially misused. To protect against misuse of the free Jio offer, we plan to collect a fully refundable one-time security deposit of ₹1,500 with every Jio phone. A Jio phone user can use the Jio phone for 36 months and can get a full refund of the security deposit of $1,500 by returning the used Jio phone. Net, you pay nothing for the Jio phone. ஜியோ போன் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் சந்தைக்கு வரும் என்றும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அம்பானி அறிவித்தார். வாரம் ஒன்றுக்கு 50 லட்சம் ஜியோ போன்களை தயாரிக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முகேஷ் அம்பானி தெரிவித்தார். 153 ரூபாய் கட்டணத்தில் இலவச வாய்ஸ் கால், அன்லிமிடெட் டேட்டா உள்ளிட்டவை அளிக்கப்படுகிறது. ஜியோவின் செயலிகளான ஜியோ மியூசிக், ஜியோ டிவி, ஜியோ மூவிஸ் ஆகியவற்றை உள்ளடக்கிய புதிய போன் அறிமுகமாகிறது. ரிலையன்ஸ் நிறுவனம் அடுத்த 6 மாதங்களில் உலகில் முதலிடத்தை பிடிக்கும் என தெரிவித்த முகேஷ் அம்பானி பிரதமர் மோடியின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்திற்கு நன்றி தெரிவித்தார். ஜியோ போன் மற்றும் சேவை சலுகைகளின் அறிவிப்பு எதிரொலியாக 9 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சந்தைகளில் ரிலையன்ஸ் பங்குகளின் விலை அதிகரித்தன.
இதுவரைக்கும் ஒரு பேசிக் ஃபியூச்சர் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு 2G மொபைல் போனோட விலை 1500 ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்ட நிலையில நேற்று ரிலையன்ஸ் ஜியோ சார்பாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த 4G மொபைல் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றத இப்ப நாம் பார்க்கலாம். இந்தியாவின் ஸ்மார்ட் போன் ஜியோ 4G போனை மும்பையில் இன்று அறிமுகப்படுத்திய முகேஷ் அம்பானி அதனை இவ்வாறு தான் அழைத்தார். Let me introduce India ka intelligent smartphone presenting the Jio phone. முற்றிலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் இந்த ஸ்மார்ட் போன் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. எண் மற்றும் எழுத்துக்களை ஒரே பட்டனில் கொண்ட விசைப்பலகை, குவாட்ட வீடியோ கிராபிக்ஸ் அரே என்று அழைக்கப்படும் செல்போன் திரை, FM ரேடியோ, டார்ச் லைட், ஹெட்போன் வசதி ஆகியவை பிரதானமாக இடம்பெற்றுள்ளன. இவை தவிர SD கார்டு, சார்ஜர், நேவிகேஷன் சிஸ்டம், போன் கான்டாக்ட் புக், அழைப்புகளின் பதிவுகள், ஜியோ அளிக்கும் செயலிகள், மைக்ரோஃபோன் மற்றும் ஸ்பீக்கர், ரிங்டோன்கள் ஆகிய சிறப்புகளும் ஜியோ போனில் இடம்பெற்றுள்ளன. மேலும் நியர்ஃபீல்ட் கம்யூனிகேஷன் என்று அழைக்கப்படும் கம்பியில்லா தகவல் பரிமாற்ற வசதியும் இடம்பெற்றுள்ளது. சாம்சங் பே போன்று கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை பயன்படுத்தவும் ஜியோ போனில் வசதி உள்ளது. குரல் பதிவு மூலமும் ஜியோ போனை இயக்க முடியும். जियो म्यूजिक पे वंदे मातरम सुना. பல்வேறு சிறப்பம்சங்களுடன் கூடிய இந்த போனில் மாத கட்டணமாக 153 ரூபாய் செலுத்தி பல்வேறு சலுகைகளை பெறலாம். வாரத்திற்கு 50 லட்சம் ஜியோ போன்களை தயாரிக்க ரிலையன்ஸ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. நேற்று நடந்த ரிலையன்ஸ் நிறுவனத்துடைய ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் ரிலையன்ஸ் நிறுவனத்துடைய வளர்ச்சி, ரிலையன்ஸ் ஜியோ அறிமுகப்படுத்தப்பட்டிலிருந்து எவ்வளவு வாடிக்கையாளர்களை தன்வசப்படுத்தியிருக்கு, எதிர்கால திட்டம் என்ன அப்படின்றத அந்த நிறுவனத்துடைய தலைவர் முகேஷ் அம்பானி பேசியிருக்காரு. அதோடைய சிறப்பு அம்சங்களை இப்ப பார்க்கலாம். ரிலையன்ஸ் குழுமத்தின் 40வது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தை தனது மகளையும் மகனையும் அறிமுகப்படுத்த பயன்படுத்திக் கொண்டார் முகேஷ் அம்பானி. 25 வயது இரட்டையர்களான ஆகாஷ் மற்றும் இஷா தனது தந்தையின் கனவு போனான ஜியோவை மேடையில் அறிமுகப்படுத்தினர். முகேஷ் அம்பானியின் தாய் கோகிலாபென், மனைவி நீட்டா அம்பானி, இளைய மகன் ஆனந்த் அம்பானி ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய முகேஷ் அம்பானி சர்வதேச அளவில் முன்னணியில் இருக்கும் 50 நிறுவனங்களின் பட்டியலில் ரிலையன்ஸ் குழுமம் கண்டிப்பாக இடம்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ரிலையன்ஸ் நிறுவன ஊழியர்கள் மத்தியில் சுமார் 1.5 மணி நேரம் உரை நிகழ்த்திய முகேஷ் அம்பானி கடந்த 40 ஆண்டுகளில் ரிலையன்ஸ் குழுமம் நிகழ்த்திய சாதனையை 10 ஆண்டுகளில் முறியடிக்கும் என்று கூறினார். ரிலையன்ஸின் எனர்ஜி மற்றும் மெட்டீரியல் நிறுவனங்களின் லாபம் இன்னும் சில ஆண்டுகளில் 1 லட்சம் கோடியாக அதிகரிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். Of rupees 29,901 crores is the highest in the Indian corporate sector. Reliance continues to be India's largest exporter, accounting for 8% of India's total merchandise exports with a value of 147,000 crores and access to 108 countries in the world. Reliance paid over 29,000 crores of customs and excise duty during the year, which is almost 5% of India's total revenues from customs and excise. Reliance is also the highest income tax payer in the private sector in India and paid 8,880 crores as income tax during the year. Over the last 5 years, we have made capital investment of 330,000 crores, the largest capital expenditure program by any Indian corporate. We have invested over rupees 2 lakh crores in our digital services, and we are the largest contributor to the Digital India vision of our Honorable Prime Minister. We have invested over 1.3 lakh crores in our energy and materials businesses, thereby strengthening the Make in India initiative of our Honorable Prime Minister.
all these investments will start generating operating revenues in the coming months. These investments have further strengthened our cost position, enhanced our scale and competitiveness, and created new lines of business, making Reliance one of the strongest companies in each of our business segments globally. 1977ஆம் ஆண்டு 70 கோடி ரூபாயாக இருந்த ரிலையன்ஸ் குழுமத்தின் வர்த்தகம் தற்போது 3,30,000 கோடியாக அதிகரித்துள்ளது. இது 4,700 மடங்கு அதிகமாகும். குழுமத்தின் நிகர லாபம் 3 கோடி ரூபாயிலிருந்து 30,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அம்பானி பெருமிதத்தோடு தெரிவித்தார். ரிலையன்ஸ் குழுமத்தின் சொத்து மதிப்பு 33 கோடி ரூபாயிலிருந்து 7 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்த அம்பானி இது 20,000 மடங்கு வளர்ச்சி என்று தெரிவித்தார். Decade, India has the potential to move from a 150 lakh crore economy to a 390 lakh crore economy. This will have a multiplier effect on each of our existing and new businesses. I am confident that Reliance's own growth over the next 10 years and our contribution to the Indian economy will surpass what it has achieved in the past 40 years. Similarly, Reliance's overall societal value creation over the next 10 years will also be multiple times higher than in the past 40 years. What is the basis of my optimism and confidence? Simply this: Reliance has now become a future-ready business conglomerate in terms of the globally competitive combination of people, processes, and systems, business acumen, innovation, and technology. ஜியோ சேவையை ஆரம்பித்து 5 மாதங்கள் கடந்த நிலையில் தற்போது சுமார் 12.5 கோடி வாடிக்கையாளர்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார். நாள்தோறும் 7 வினாடிகளுக்கு ஒரு வாடிக்கையாளர் ஜியோ குடும்பத்தில் இணைவதாக முகேஷ் அம்பானி தெரிவித்தார். தற்போது 10 கோடி பேர் இலவச இணைப்பில் இருந்து பணம் செலுத்தும் திட்டத்திற்கு மாறியுள்ளதாகவும் தெரிவித்தார். இது மிகப்பெரிய வெற்றி என்றும் அவர் கூறியுள்ளார். மொபைல் டேட்டா பயன்படுத்துவதில் அமெரிக்காவையும் சீனாவையும் இந்தியா மிஞ்சிவிட்டதாக தெரிவித்த அம்பானி முகநூல், ஸ்கைப், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களை விட மிக வேகமாக பரவுவதாக தெரிவித்தார். ஜியோ சேவைகள் தொடங்குவதற்கு முன்பு டேட்டா பயன்பாட்டில் இந்தியா 155வது இடத்தில் இருந்தது. இந்தியாவில் இருக்கும் 78 கோடி பேர் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதாக கூறிய முகேஷ் அம்பானி இதில் 50 கோடி பேர் இணையதள வசதி பெற முடியாத போன்களை வைத்திருப்பதாக தெரிவித்தார். இதனை போக்கும் வகையில் ஜியோ போன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். India can never be the largest data market in the world. And again, Jio proved them wrong. In just 6 months, of Jio's launch, data consumption in India went from 20 crore gigabits a month to 120 crore gigabits a month and has been multiplying ever since. Now, Jio customers alone are consuming over 125 crore gigabits of data every month. And this includes 165 crore hours of high-speed video every month that people are using on their phones, making Jio the largest mobile video network. Indeed, India has overtaken the United States and China in mobile data usage.
before Jio's launch, India was 155th in the world in mobile broadband penetration. Now, India is number 1 in mobile data consumption. And I believe that India is well on its way to becoming number 1 in mobile broadband penetration in the coming months. 6 மாதங்களில் டேட்டா பயன்பாடு 20 கோடி ஜிபியிலிருந்து 120 கோடி ஜிபியாக வளர்ச்சி அடைந்துள்ளதாக அம்பானி தெரிவித்தார். ஜியோ வாடிக்கையாளர்கள் தினமும் 250 கோடி வீடியோ மற்றும் குரல் அழைப்புகளை செய்வதாக பெருமிதத்தோடு தெரிவித்த அம்பானி, வாடிக்கையாளர்களின் நலனை மட்டுமே இலக்காக கொண்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் ஓராண்டில் 99% பேர் ஜியோ குடும்பத்தில் இணைவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஜியோவினால் இந்தியாவில் 2G பயன்பாட்டை விட 4G பயன்பாடு அதிகரித்துள்ளதாகவும் அம்பானி தெரிவித்துள்ளார். மேலும் இணைய வேக சோதனை போர்ட்டல் ஜியோவுக்கு முதலிடம் அளித்துள்ளதாகவும் அம்பானி பெருமிதமாக குறிப்பிட்டார். முகேஷ் அம்பானியின் பேச்சின் இடையே ரிலையன்ஸ் நிறுவனர் தீருபாய் அம்பானியின் வளர்ச்சி தொடர்பான குறும்படம் திரையிடப்பட்டது. Yes, to this day we have never wavered from your principles. The Reliance family has become larger, happier, more prosperous, and more hopeful about the future. அம்பானியின் குறும்படம் முடிந்தவுடன் ரிலையன்ஸ் பங்குதாரர்களுக்கு போனஸ் பங்குகள் வழங்கப்படும் என்று அறிவித்தார். ஒரு பங்கு வைத்திருந்தால் மேலும் ஒரு பங்கு போனஸாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார். 8 ஆண்டுகளுக்கு பிறகு பங்கு போனஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அம்பானி கூறினார். 1977ஆம் ஆண்டு ரிலையன்ஸ் பங்குகளை 1000 பேர் வாங்கிய நிலையில் தற்போது 16,50,000 பேர் ரிலையன்ஸ் நிறுவன பங்குகளை பெற்றதாக தெரிவித்தார். 40 ஆண்டு கால ரிலையன்ஸ் குழும வளர்ச்சியில் 2.5 வருட இடைவெளியில் முதலீட்டாளர்களின் பங்குகளின் மதிப்பு 2 மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதுவரைக்கும் 1 GB டேட்டாவோட விலை 250 ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்ட நிலையில சில மாதங்களுக்கு பிறகு முன்பு ஜியோ வருகைக்கு பிறகு அந்த விலை பற்றியல் பெரிய அளவுக்கு குறைஞ்சதை பார்க்க முடிஞ்சது. தற்போது ஜியோ அறிவிச்சிருக்கக்கூடிய ஆஃபர் மூலமா மார்க்கெட்ல ஒரு கடுமையான காம்படிஷன் ஏற்படும். அதன் மூலமா வாடிக்கையாளர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற நிறைய தகவலும் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். Reliance, India की जान है. Reliance, India की जान है. ஃப்ரீ வாய்ஸ் ஃப்ரீ டேட்டா அப்படின்ற இந்த 2 வார்த்தையை கேட்டா யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை இப்ப நம்ம இருக்கும். அது பொதுமக்களை மட்டும் இல்லாம மற்ற காம்படிட்டிவ் கம்பெனிஸையும் இருந்து பார்த்து அனலைஸ் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்ல முடியும். நேற்றைய அறிவிப்பு மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதோடைய ஒரு சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பை பார்க்கலாம். 1500 ரூபாய் டெபாசிட் செய்தால் 4G தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்மார்ட் போன், 153 ரூபாய் மாத கட்டணத்தில் இலவச அழைப்புகள், எல்லையற்ற டேட்டா சேவை என்று பல்வேறு சலுகைகளை அறிவித்து பெரும்பாலான தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களையும் தன் பக்கம் இழுத்துள்ளது ரிலையன்ஸ் நிறுவனம். இது மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு சவாலாக இருந்தாலும் மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்திற்கு பெரிய உதவி புரியும் என்பதில் ஐயம் இல்லை என்று கூறுகின்றனர் பொருளாதார நிபுணர்கள். அரசின் திட்டங்களை செயல்படுத்த இதுபோன்ற தனியார் பங்களிப்பும் மிக அவசியம் என்ற கருத்தும் நிலவுகிறது. பண மதிப்பிழப்பிற்கு பிறகு பேடிஎம் போன்ற மின்னணு பரிவர்த்தனைகள் நாடு முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இதேபோன்ற ஜியோவின் விலையில்லா ஸ்மார்ட் போன் இந்தியாவின் குக்கிராமங்களிலும் இணைய பயன்பாட்டை அதிகரிக்கும் என்பது நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் மின்னணு பரிவர்த்தனைகள் சாத்தியமில்லை என்றும் கூறி வந்த நிலையில் விலையில்லா 4G போன் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கனவை நனவாக்கும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். மேலும் மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் வர்த்தகத்தை ஜியோவின் அறிவிப்புகள் பெரிதும் பாதிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கட்டண மற்றும் இலவச சேவைகளின் அறிவிப்பு நேற்றைய தினமே பங்குச் சந்தைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. நாட்டின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமான ஏர்டெல்லின் பங்குகள் 2.5%, ஐடியா செல்லுலார் நிறுவனத்தின் பங்குகள் 3.11% சரிந்தன.
மொபைல் கேபிள் டிவி சாதனத்தை ஸ்மார்ட் டிவி மட்டுமல்லாமல் பழைய சிஆர்டி தொலைக்காட்சிகளிலும் இணைத்துக் கொண்டு 3 முதல் 4 மணி நேரம் வரை டிவி திரையில் விருப்பப்பட்ட வீடியோக்களை பார்த்துக் கொள்ளலாம். இதற்கு கட்டணமாக மாதம் ஒன்றுக்கு 309 ரூபாய் வசூலிக்கப்படும். இந்த அறிவிப்பும் கேபிள் டிவி சேவை அளித்து வரும் நிறுவனங்களின் பங்குகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த அறிவிப்பு காரணமாக டிஷ் டிவியின் பங்குகள் 5.85% சரிந்தன. சன் குழுமத்தின் பங்குகள் 3.5%, ஹாத்வே கேபிள் நிறுவனத்தின் பங்குகள் 3.44% சரிந்தன. ரிலையன்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் கடந்த 9 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உயர்ந்து வர்த்தகமாகின. ஜியோவோட வருகை வெறும் சமூக வலைத்தளங்களுடைய பயன்பாட்டை மட்டும் அதிகரிக்கல, அது சமூகத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுக்கு உதாரணம் ஜல்லிக்கட்டு போராட்டம். அப்ப ஜியோ சேவை முழுவதுமாக இலவசமாக வழங்கப்பட்டிருந்தது. அதோடைய தாக்கம் அதிக அளவுக்கு பேசப்பட்டது அப்படின்றது உண்மை. இதுவரைக்கும் கடந்த ஆண்டு செப்டம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜியோ இதுவரைக்கும் கொடுத்த சலுகைகளை இப்ப நம்ம பார்க்கலாம். 2010ஆம் ஆண்டு மும்பையில் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் தொடங்கப்பட்டது. தந்தையில்லா தகவல் தொழில்நுட்பத்தில் வணிகத்தை விரிவுபடுத்துவதுதான் இந்த நிறுவனத்தின் நோக்கம். 2015 டிசம்பர் 27ஆம் தேதி ஜியோ நிறுவனத்தின் சோதனை அடிப்படையிலான சேவை தொடங்கப்பட்டது. முதல் கட்டமாக ஜியோ நிறுவனத்தின் பங்குதாரர்கள் உலகளவில் உள்ள ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த சேவை வழங்கப்பட்டது. இதில் 35,000க்கும் அதிகமானோர் இருந்தனர். இந்த சேவையில் கிடைத்த நிறை குறைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையை ஜியோ தொடங்கியது. அதன்படி வர்த்தக ரீதியிலான முதல் சேவை 2016 செப்டம்பர் 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. வெல்கம் ஆஃபர் என்ற பெயரில் வெளியான இந்த அறிவிப்பின்படி 4GB வேகத்தில் டேட்டா சேவை, இலவச அழைப்புகள், ஒரு நாளைக்கு 100 குறுஞ்செய்திகள் ஆகிய சலுகைகள் அளிக்கப்பட்டன. இந்த சேவைகளை பெற வாடிக்கையாளர் தனது ஆதார் எண்ணை காண்பித்து ஜியோ சிம்மை பெற்றுக் கொள்ளலாம் என ஜியோ நிறுவனம் தெரிவித்தது. இந்த சலுகை டிசம்பர் 31ஆம் தேதியோடு நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி புதிய அறிவிப்பை முகேஷ் அம்பானி வெளியிட்டார். ஜியோ ஹாப்பி நியூ இயர் என்ற பெயரிலான இந்த அறிவிப்பின்படி இலவச சலுகைகள் மேலும் 3 மாதங்களுக்கு, அதாவது 2017 ஜனவரி 1ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டன. இதில் ஒரு முக்கிய மாற்றம் செய்யப்பட்டது. ஒரு நாளைக்கு 1GB டேட்டா 1GB வேகத்தில் தரப்படும். தொடர்ந்து பிப்ரவரி 21ஆம் தேதி ஜியோ பிரைம் அறிவிப்பை வெளியிட்டார் முகேஷ் அம்பானி. அதன்படி ஓராண்டுக்கான கட்டணமாக 99 ரூபாய் செலுத்தி ஜியோ பிரைமில் உறுப்பினர்களாக வேண்டும். அதோடு 303 ரூபாய் செலுத்தினால் முன்பு அறிவிக்கப்பட்ட சலுகைகள் தொடர்ந்து அளிக்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் மார்ச் 31ஆம் தேதி சம்மர் சர்ப்ரைஸ் என்ற 4வது அறிவிப்பு வெளியானது. அடிப்படை உறுப்பினர்களாக சேர்ந்து 303 ரூபாய் அல்லது அதற்கு அதிகமான தொகையில் ரீசார்ஜ் செய்த வாடிக்கையாளர்களுக்கு டேட்டா உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் மேலும் 3 மாதங்கள் நீட்டிக்கப்பட்டன. எனினும் ஏர்டெல் உள்ளிட்ட நிறுவனங்களின் புகாரால் இந்த சம்மர் சர்ப்ரைஸ் சலுகையை திரும்பப் பெற வேண்டும் என ட்ராய் அறிவுறுத்தியதால் தன் தனா தன் ஆஃபர் என்ற பெயரில் இதே சலுகையை ஜியோ நிறுவனம் ஜூன் மாத இறுதி வரை அளித்து வந்தது. இந்த சலுகை முடிந்த பின் 399 ரூபாயில் மேலும் 3 மாதங்களுக்கு அனைத்து சேவைகளையும் தன் தனா தன் என்ற பெயரில் ஜியோ நிறுவனம் அளித்து வருகிறது. இதற்கிடையில்தான் ஜூலை 21ஆம் தேதி முகேஷ் அம்பானி வெளியிட்ட அறிவிப்பின்படி 100 கோடி பேருக்கும் இலவச செல்போன் வழங்கப்பட உள்ளது. இதற்கு 1500 ரூபாய் முன்பணம் செலுத்த வேண்டும். இந்த பணம் 3 ஆண்டுகள் கழித்து வாடிக்கையாளர்களுக்கு திரும்ப அளிக்கப்படும். 40 வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்ல ரொம்ப ஒரு சிறிய நிறுவனமா தொடங்கப்பட்ட ரிலையன்ஸ் நிறுவனம் இன்னைக்கு 2.5 லட்சம் பணியாளர்களுடைய ஒரு மிகப்பெரிய குடும்பமா வாழ்ந்திருக்கு. ரிலையன்ஸ் நிறுவனத்துடைய வளர்ச்சி குறித்து இப்ப நம்ம பார்க்கலாம். பல்வேறு உயரங்களை தொட்டுவிட்ட ரிலையன்ஸ் குழுமத்தின் வளர்ச்சியின் பின்னால் 60 ஆண்டுகால வரலாறு இருக்கிறது. குஜராத் மாநிலம் சோர்வாத் அருகே உள்ள குகாஸ்வாடாவில் 1932ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி பிறந்தார் தீரஜ்லால் ஹிராச்சந்த் அம்பானி. இவர்தான் ரிலையன்ஸ் நிறுவனத்தை தொடங்கி புகழ்பெற்ற திருபாய் அம்பானி. 16 வயதில் ஏமனுக்கு சென்று தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய திருபாய் 10 ஆண்டுகள் கழித்து 1957இல் இந்தியா திரும்பி நண்பர் சக்பல்லால் தமானியுடன் இணைந்து பம்பாய் மஸ்ஜித் பந்தரில் 500 சதுரடி அலுவலகத்தில் வெறும் 15,000 ரூபாய் முதலீட்டில் மஜின் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். இந்த நிறுவனம் பாலிஸ்டர் நூல் இறக்குமதியும் மிளகாய் ஏற்றுமதியும் செய்ய தொடங்கியது. 1977ஆம் ஆண்டில் குஜராத் மாநிலம் அகமதாபாத் நாரோதாவில் திருபாய் தனது முதல் நூற்பாலையான ரிலையன்ஸ் டெக்ஸ்டைலை தொடங்கினார்.
அதில் தயாரான பாலிஸ்டர் நூலுக்கு விமல் என பெயர் வைத்தார். பின்னாளில் விமல் வெற்றிகரமான சந்தை பொருளாக புகழ் பெற்றது. As much as 50 crores on its Ahmedabad textile complex. This is the largest investment ever made on the modernization of a textile unit in the country. அதே ஆண்டில் அவரது நிறுவனத்தின் பங்குகளை 58,000க்கும் அதிகமானோர் வாங்கினர். முதலீட்டாளர்கள் மத்தியில் தனது நிறுவனம் குறித்த நம்பிக்கையை அதிகரித்தார் திருபாய். இந்தியாவில் பங்கு முதலீட்டு பழக்கத்தை பரவலாக்கிய பெருமை திருபாய் அம்பானியை சேரும். 1982ஆம் ஆண்டில் பம்பாய் பங்குச்சந்தையில் ரிலையன்ஸ் பங்குகளை விற்பதில் பிரச்சினை ஏற்பட்டது. எனினும் திருபாய் அம்பானியின் சாமர்த்தியத்தால் 152 ரூபாயிலிருந்த பங்கு சில நிமிடங்களில் 180 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த வர்த்தகம் பம்பாய் பங்குச்சந்தையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் அம்பானி அதிகளவில் லாபம் ஈட்டியது நாடாளுமன்றம் வரை பிரச்சனையானது. இந்திய ரிசர்வ் வங்கி விசாரணையிலும் ரிலையன்ஸும் அதன் பங்குதாரர்களும் சட்டவிரோத நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என தெரியவந்தது. காலப்போக்கில் பெட்ரோலிய வேதிப்பொருட்கள், தொலைத்தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம், எரிசக்தி, மின்சாரம், சில்லறை விற்பனை, துணி உற்பத்தி, உட்கட்டமைப்பு சேவைகள், மூலதன சந்தைகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து ஆகிய துறைகளிலும் திருபாய் தனது வணிகத்தை விரிவுபடுத்தினார். 2002 ஜூலை 6ஆம் தேதி திருபாய் அம்பானியின் மறைவின் போது ரிலையன்ஸ் குழுமம் 75,000 கோடி ரூபாய் வர்த்தகத்தை கொண்டிருந்தது. 2005ஆம் ஆண்டு ரிலையன்ஸ் குழுமம் முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் பிரித்தளிக்கப்பட்டது. ரிலையன்ஸ் குழுமத்திற்கு முகேஷ் அம்பானியும், அனில் திருபாய் அம்பானி குழுமத்திற்கு அனில் அம்பானியும் பொறுப்பேற்றனர். 2000ஆம் ஆண்டில் பெட்ரோகெமிக்கல் துறையில் காலடி எடுத்து வைத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். பிரம்மாண்டமான பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலைகளை தொடங்கியது. 2002ஆம் ஆண்டில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் நுழைந்த இந்த நிறுவனம் 2004ஆம் ஆண்டில் 1000 ரூபாய்க்கு அதிகமான விலையில் செல்போன்கள் விற்றுக் கொண்டிருந்த நிலையில் சிம் கார்டுடன் 500 ரூபாய்க்கு அனைவருக்கும் செல்போன்களை வழங்கியது பெரும் பரபரப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. உலகளவிலான பெரும் நிறுவனங்களை பட்டியலிடும் ஃபார்ச்சூன் குளோபல் பத்திரிகை முதல் முறையாக 2004ஆம் ஆண்டு உலகின் பெரும் 500 நிறுவனங்களில் ஒன்றாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பட்டியலில் சேர்த்தது. அதேபோன்று மூடிஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் அண்ட் பவர்ஸ் ஆகிய நிறுவனங்களின் பட்டியலிலும் இடம்பெற்றது. இந்தியாவில் இருந்து ஒரு தனியார் நிறுவனம் உலகளவில் பட்டியலிடப்பட்டது அதுவே முதன்முறை. 2002இல் கிருஷ்ணா கோதாவரி ஆற்றுப்படுகையில் இயற்கை எரிவாயுவை கண்டுபிடித்தது. 2009இல் ஹைட்ரோ கார்பனை கண்டுபிடித்ததை அடுத்து ஆற்றல் துறையில் அசைக்க முடியாத சக்தியாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உருவெடுத்தது. 2016ஆம் ஆண்டில் ரிலையன்ஸ் ஜியோ என்ற துணை நிறுவனம் மூலம் டிஜிட்டல் உலகில் மாபெரும் புரட்சியை செய்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்று 12.5 கோடி பேருக்கும் அதிகமானோர் ரிலையன்ஸ் ஜியோவில் உறுப்பினர்களாக உள்ளனர். அளவற்ற டேட்டாவை அளித்ததன் மூலம் இன்று இந்திய தகவல் தொழில்நுட்ப உலகில் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருக்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. Reliance India